தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள் சேகரிப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தமிழக அரசு முன்னெடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் இணைந்து பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள் சேகரிப்பு முகாம் மற்றும் விழிப்புணர்வு பேரணியை மாதத்தில் ஒரு நாள் நடத்த தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள் சேகரிப்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணி காஞ்சிபுரத்தில் இன்று நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி கலந்து கொண்டார். பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து உறுதிமொழி ஏற்ற மாவட்ட ஆட்சியர் பின்னர் குளக்கரை உள்ளிட்ட பொது இடங்களில் வீசப்பட்டிருந்த பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்களை சேகரிக்கும் பணியை மேற்கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு மஞ்சள் துணி பைகளை வழங்கி ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்த வேண்டாம் எனவும் பொது இடங்களில் பிளாஸ்டிக் பொருட்களை வீச வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேசன், துணை ஆட்சியர் ஆஷிக் அலி, காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையர் நவேந்திரன் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.